World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ராகுவின் கர்ம நட்சத்திர கோவில்கள் என்கின்ற தலைப்பில் புவனேஸ்வரி மேடம் அவர்கள் வந்து சிற்றுரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழு கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆதித்யாய ஜ சோமாய, மங்களாய புதாய ஜ, குரு சுக்ர சனி பேச்ச, ராகவே கேதுவே நமக. என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தரியின் பாதம் பணிந்து, எனக்கு ஜோதிடம் ஞானம் கட்டுத்தந்த குருமார்களின் பாதம் பணிந்து, நான் இன்னைக்கு பேச எடுத்த தலைப்பு ராகுவின் கர்ம நட்சத்திர கோவில்கள். போன டைம் வந்து ராகுவின் கர்ம நட்சத்திரம் அப்படின்னு 12 பாவத்தில் ராகு நின்றால் என்ன பலன்னு சொல்லியிருந்தேன். இந்த தடவை அதுக்கு கோயில்கள் கொண்டு வந்திருக்கேன். மேஷ லக்னத்தில் ராகு பகவான் இருந்தால் கரூர் அருகே அரவக்குறிச்சி சிவபெருமான் கோயில் பாலாபிஷேகம். ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதற்கு 6வது நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும். ரிஷப லக்னத்தில் ராகு பகவான் இருந்தால் காளகஸ்தி பாத விநாயகர் கோயில் வழிபாடு. அங்குள்ள சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யவும். மிதுன லக்னத்தில் ராகு பகவான் அமர்ந்தால் 9வது நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும். ரிஷப லக்னத்துக்கு. மிதுன லக்னத்தில் ராகு பகவான் என்றால் சிதம்பர நடராஜர் ஆருத்ர தரிசனம் செய்ய வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில். கடக லக்னத்தில் ராகு பகவான் இருந்தால் நாகராஜர் கோயில் செல்ல வேண்டும். 3வது நட்சத்திரத்தில் சென்று பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். சிம்ம லக்னத்தில் ராகு பகவான் இருந்தால் வேதாரண்யேஸ்வர் கோவில் சென்று வழிபட வேண்டும். அதே ராகு நின்ற நட்சத்திரத்திலே செல்ல வேண்டும். கன்னியா லக்னம் ராகு பகவான் என்றால் திருவாரூர் தியாகராஜ சிவபெருமான் வழிபாடு. துலாம் லக்னத்தில் ராகு பகவான் என்றால் கர்நாடக அருகே குக்கே முருகன் கோவில் 4வது நட்சத்திரத்தில் சென்று பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். 8வது விருச்சிக ராசி விருச்சிக லக்ன பூந்தோட்டம் அருகில் உள்ள சரஸ்வதி கோயில் வழிபாடு. இங்கே 2வது நட்சத்திரத்தில் சென்று பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். தனுசு லக்னத்தில் ராகு பகவான் என்றால் தேவப்பட்டினம் நவபாசன வழிபாடு 5வது நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும். மகர ராசியில் மகர லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் ஆனி மாதம் வரக்கூடிய நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி அன்று சிறப்பு வழிபாடு ராகு என்ற நட்சத்திரத்துக்கு 9வது நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும். கும்பம் லக்னத்தில் ராகு பகவான் இருந்தால் திருப்பாம்பரம் சென்று பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். 6வது நட்சத்திரத்தில் செல்ல வேண்டும். மீன லக்னத்தில் ராகு பகவான் என்றால் திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். 7வது நட்சத்திரத்தில் சென்று வழிபட வேண்டும். ஜோதிடர்கள் இதற்கு கைகாட்டி அவர்கள் ஜாதகத்தில் இருக்கிறதை நீங்கள் மனப்பூர்வமாக அபிஷேகம் செய்ய முடியவில்லை, எனக்கு வசதி இல்லை அப்படிங்கிறது இல்லாமல் உங்களோட காலையாவது போய் பறிச்சுட்டு வாங்க. உங்கள் கர்ம வினையை தீர்த்து ராஜயோகத்தை ராகு பகவான் கண்டிப்பாக தருவார். எனக்கு பேச வாய்ப்பளித்த வீடியார் அவர்களுக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டியண்ணா அவர்களுக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழு கூட்டத்திற்கு வந்திருக்கும் மற்றும் குருமார்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் பேர் என்ன மேடம்? புவனேஸ்வரி மேடம் அவர்களுக்கு விக்னேஸ்வரி மேடம் அவர்கள் வந்து பொன்னடை போத்தி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அப்போ தான் இது எடுக்கிறது.